திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, உண்மையாகவே சிவபெருமான் ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அதை யாராலையுமே தடுக்க முடியாது. யார் நினச்சாலும் அதை தடுக்க முடியாது. ஆனால் அந்த விஷயத்தை எளிதில் இறைவன் கொடுத்து விடுவாரா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப கடினம்தான். உண்மையாகவே சொல்லப்போனால் ஒவ்வொருத்தவரும் சிரத்தை எடுத்து செய்ய வேண்டிய விஷயங்களை செய்தால்தான் இறைவன் கொடுப்பார். இப்போ நம்ம கொடுத்துருவாருன்னு சொல்கிறோமே, கோடி கோடியாக பணத்தை கொடுப்பாரா, மாட மாளிகைகளை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பொறுமையாக முழுமையாக கேளுங்க. கண்டிப்பாக அந்த ஒரு புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும் இதன் மூலமாக. இப்போ வாழ்க்கையில் நல்லவன் கெட்டவன் ரெண்டு பேருமே இருக்கும். நமக்குள்ளேயே நல்லவன் கெட்டவன் ரெண்டு பேரும் இருக்கத்தான் செய்கிறாங்க. எல்லா நேரத்திலையும் நம்ம நல்லவர்களாக இருந்து விடுவதில்லை, எல்லா நேரத்திலும் நாம் கெட்டவர்களாகவும் இருந்து விடுவதில்லை. சரி, இப்போ வாழ்க்கை சில பேர்த்துக்கு ரொம்ப இன்பமானதாக இருக்குது, சில பேர்த்துக்கு துன்பமே வடிவானதாக இருக்குது. அதெல்லாம் யாருமே மறுக்க முடியாது. இறைவன் என்னை இப்படி சோதிக்கிறாரே, நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். இறைவன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறாரே, அவரையே சரணடைந்து கிடக்கின்றேனே, எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வியும் நமக்கு வருது. நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே நமக்கு எடுத்து தெளிவாக கூறியிருப்பது, நீ செய்தது தான் உனக்கு வருகிறது. எனக்கு தெரியாது, நான் போன ஜென்மத்தில் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறது தெரியாது. அந்த நினைவுகள் எல்லாம் வந்ததுன்னா இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாது. அதனால தான் இறைவன் ஒரு பிறவியில் இருக்கக்கூடிய அந்த நினைவுகளை எல்லாம் அழித்து விடுகிறார். அதனால் வருகின்ற அந்த கர்மாவை நாம் சுமந்து வருகிறோமே தவிர அந்த நினைவுகள் எல்லாம் நம் மனதிலோ அல்லது நமக்கு அந்த ஞாபகம் வராமல் போனதற்கான காரணம் இந்த பிறவியை நீ நிம்மதியாக வாழ முடியாது அப்படிங்கிறனால தான். அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதில் இறைவன் கருணாமூர்த்தி சொல்லப்போனால் அதையும் சேர்த்து கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இன்னும் பெரிய கவலையெல்லாம் வந்துடும். ஏன்னா இவ்வளவு செஞ்சிட்டோமே, இந்த வாழ்க்கையில் இந்த பிறப்பில் இன்னும் எவ்வளவெல்லாம் வரப்போதோ தெரியலையேங்கிற பயத்திலேயே பாதி வாழ்க்கை போயிடும். அதனால தான் அதெல்லாம் மறைச்சிட்டு நம்மளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதில் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும், துன்பம் இருக்கத்தான் செய்யும். சில பேர்த்துக்கு இன்பம் இருப்பதற்கான காரணம் அவர்கள் அப்படிப்பட்ட கர்மாவை சேர்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா, எச்ச கையில் காக்கா கூட ஓட்ட மாட்டான், ஆனால் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அப்படின்ட்டு. அவன் செய்த புண்ணியம் அவனுக்கு மட்டுமே தெரியும். சென்ற ஜென்மாவிலே அவன் செய்த கர்மத்தின் பலனை இன்று அனுபவித்து கொண்டிருக்கின்றான். இன்னைக்கு அவர்கள் செய்யவில்லை என்றால், அவர்களிடம் கோடி கோடியாக இருக்கிறது, அவர்களால் செய்ய முடியவில்லை என்றால் அதற்கான வினையை மீண்டும் அனுபவிக்கத்தான் போக வேண்டும், வேறு வழி இல்லை. சரி, அப்போ இறைவனை எதற்காகத்தான் வழிபடணும்? சிவபெருமானை ஏப்பா வழிபடணும்? நான் மந்திரம் சொல்கிறேன், தினமும் பூஜிக்கிறேன், 2 நேரம் கோயிலுக்கு போகிறேன், சிவபெருமானே அப்படின்னு கதியாக கிடக்கிறேன். இப்படி இருந்து இறைவனுக்கு மனம் இறங்காதா? இப்படி இருந்தாலும் இறைவனுக்கு மனம் இறங்காதா அப்படிங்கிற அந்த கேள்வி நியாயமான கேள்வி தானே. ஒருத்தர் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, ஏப்பா சிவனை வழிபட்டால் என்ன கிடைக்கும்? ஏப்பா சிவனை வழிபட்டால் பங்களா கிடைக்குமா, கார் கிடைக்குமா, காசு கிடைக்குமா? அதெல்லாம் எதுவும் கிடைக்காது. தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, அதெல்லாம் எதுவும் கிடைக்காது. பெரும்பாலும் சிவனை பற்றி சொல்லும் போதும் கூட, அல்லது நம்ம யாரையாச்சும் பார்த்து சிவனே நிருடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த உலகப்பற்றுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இறைவன். அந்த நம்ம சொல்லக்கூடிய இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது, ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, இந்த மாதிரி எந்த பாலினத்திலும் சேராதவர், எந்த உணர்ச்சிகளுக்கும் ஆட்படாதவர். அப்படிப்பட்ட இறைவன்கிட்ட நீங்கள் போய் விண்ணப்பம் வைக்கிறீர்கள். விண்ணப்பம்னா நான் அடியேன் என்ன குறிப்பிடுகின்றேன் அப்படின்னா, எனக்கு பொன் வேண்டும், பொருள் வேண்டும், என் குறைகளை களைந்து விடு, இந்த மாதிரி நம்ம எது கேட்குறோம், அவர் மனசிறங்கி செய்வார் அப்படின்னா அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு சில விஷயங்கள் நடைபெறும். அதில் எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏதாச்சும் தடைகள் இருக்கும். அந்த விண்ணப்பத்தை வைக்கும்போது அந்த தடை அகலும். அதன் மூலமாக அவர்களுக்கு வரவேண்டியது சேரும். எழுதப்படாதது எப்படி இருந்தாலும் வராது. ஏன்னா இன்றைக்கி நிறைய சொல்கிறாங்க. நீங்கள் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் யதார்த்தம் ரொம்ப முக்கியம். இப்போ ஈர்ப்பு விதிகள் அப்படின்ட்டு ஒரு சில விஷயம் சொல்கிறாங்க.
பிரபஞ்ச ரகசியம், பிரபஞ்சத்திடம் கேளுங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேளுங்கள் கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும், அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. தகுதிக்கு ஏற்றவாறு தான் கிடைக்கும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், 1 கோடியை விட 5000 கோடிங்கிறது பெருசா இல்லையா? பெருசு தான். இப்போ நீங்கள் பிரபஞ்சத்திடம் கேட்கும் பொழுது நாம் என்ன கேட்போம்? ஒருவேளை பணம் வேணும்னு உங்களுக்கு தோணினாலும் நம்ம என்ன கேட்போம்? யோசிச்சு பாருங்கள். எனக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் இப்போதைக்கு தேவை. அப்போ நான் என்னன்னு கேட்பேன்? எனக்கு 5000 கோடி ரூபாய் நாளைக்கு வேணும்னு பிரபஞ்சத்திடம் கேட்கிறேன் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஈர்ப்பு விதி அந்த இடத்தில் உண்மையாகுமா பொய்யாகுமா? அதே நான் கேட்பது எனக்கு 5 லட்சம் இப்போதைக்கு தேவை, அது இருந்தால் சில பிரச்சனைகளிலிருந்து நான் வெளியே வந்து விடுவேன். அப்போ நான் என்னன்னு வேண்டேன்? 5 லட்சம் எனக்கு வேண்டும் அப்படின்னு வேண்டேன். இது கிடைக்குமா கிடைக்காதா? இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. 5000 கோடி அப்படிங்கிறது என் தகுதியை மீறியது, என் தலையில் எழுதப்படாத விஷயம். நான் அவ்வளவு கர்மாவெல்லாம் சேர்க்கவில்லை. இந்த ஜென்மத்திலே 5000 கோடிகளுக்கு அதிபதியாக இருக்க வேண்டும் என்ற அந்த எழுதப்படாத எழுத்திற்காக நான் பிரபஞ்சத்திடம் கேட்டால் அதற்கான வினை அந்த இடத்துல எதுவுமே இருக்க போவதில்லை. 5 லட்சத்திற்கு தகுதி படைத்தவன் தான். ஆனால் சில விஷயங்கள் தடையாக இருக்கிறது அப்படிங்கும் போது நான் கேட்கிறேன், பிரபஞ்சத்திடமோ இறைவனிடமோ நான் கேட்கிறேன் அப்படிங்கும் போது அதற்கு தடையாக இருப்பவை எல்லாம் அகற்றப்படுகிறது, அது உங்களுக்கு வந்து சேருகிறது. இந்த 2 விஷயத்தை பற்றி நீங்கள் வேண்டும் போது உங்கள் மனநிலை எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்கள். 5000 கோடி வேண்டும்னு எவ்வளோ அழுத்தமாக இருந்து நம்ம வேண்டினாலும் அதில் ஒரு பிடிப்பு இருக்காது. மனமே நம்பாது, மனமே இதை ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் 5 லட்சம் அப்படிங்கிறதுக்கு தகுதியானவர் நீங்கள் அப்படிங்கும்போது அதை மனம் இறுக பற்றும். கண்டிப்பாக அது நடக்கும்னு பற்றும். அப்போ இது கிடைக்கின்றது. ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் நம் வினைப்பயனின் காரணமாகத்தான் பொருளும் கூட நமக்கு சேருகிறது. அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ சிவபெருமானை வேண்டுனா என்ன தான் கிடைக்கும்? ஏன்னா அவர் பொண்ணும் கொடுக்க மாட்டாருன்றோம், பொருளும் கொடுக்க மாட்டாருன்றோம், தகுதிக்கு மீறி எதுவுமே கிடைக்காது. ஏன்னா எல்லாம் இந்த இடத்துல ஏற்கனவே எழுதப்பட்ட விதிகள். இந்த மனிதனுக்கு இதுதான் அப்படின்னு எழுதப்பட்டாச்சு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இவனுக்கு அந்த தெளிவு கிடைக்க வேண்டும், ஞானம் கிடைக்க வேண்டும், இறைவனை பற்றிய புரிதல் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் மட்டும் அந்த இடத்துல இருக்கும். அந்த புரிதலை அவன் எப்படி ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிறது அவனை பொறுத்து தான். அதுவும் அவன் கர்மாவை பொறுத்து தான். எல்லாமே கர்மான்ட்டே போகிறோம்லாம் நினைக்காதீங்க. அது உண்மையா உணர்வு பூர்வமாக உணர்பவர்களுக்கு தெரியும் ஆம் அப்படிங்கிறது. சரி என்னதான்ப்பா கொடுப்பார்? நல்லா தெரிஞ்சுக்குங்க. பற்றற்றவர், குணம் எந்த குணத்திற்கும் ஆட்படாதவர். என் குணத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒரு இடத்துல அதிகமாக பாசம், ஒரு இடத்துல அதிகமாக கோபம், இந்த மாதிரி எந்த இடத்திலும் பாரபட்சமெல்லாம் இருக்காது. நிலைத்தன்மை உடையவர். பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாத்திலிருந்தும் தனித்து நிற்கக்கூடியவர். எல்லா வினைகளிலிருந்தும் தனித்து நிற்கக்கூடியவர். உள்ளத்திலே அந்த உயிரிலே 2 கலந்து நின்றாலும் தனித்திருக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் சிவபெருமான். சரி, இப்போ உதாரணமாக எடுத்துக்கோங்க. என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்களேன். மனிதன் பிறப்பெடுத்து விடுகின்றான். நம்ம ஒரு காலகட்டத்தில் பக்தி கொண்டு இறைவா இதை கொடு, இறைவா அதை கொடு, உனக்கு வினை பயன் இருக்கிறது அப்படின்னா அது நீ கேட்பதற்கு அந்த மனதிற்கான ஈர்ப்பு விசையின் காரணமாக இறைவன் அதை நல்குகிறார். அதை விட்டுருங்க, உங்களுக்கு அது தேவை, அது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இருக்கிறது, கொடுத்து விடுகின்றார். இதே எண்ணத்தோட நம்ம என்னைக்காச்சு பிறப்பற்ற நிலையை கேட்டிருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் யாருமே கேட்கறது இல்லை. பொதுவாக பக்தி அப்படிங்கிறதுக்குள்ளே வர்றவங்க, ஞானம் அடைந்தவர்கள் மட்டுமே அந்த எல்லைக்கு செல்கிறார்கள். அப்போ சிவபெருமான் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொன்னமே. எந்த விஷயத்தை சிவபெருமான் கொடுக்கணும்னு நினச்சா உடனே கொடுத்துருவார் அப்படின்னா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. நம்ம 2க்கும் இடைப்பட்ட நிலையிலே மனிதன் இருக்கின்றான். ஒன்று நல்லவன், இன்னொன்று கெட்டவன். இந்த 2க்கும் இடைப்பட்ட நிலையிலே இருக்கின்றான். இப்போ எடுத்துங்க, உதாரணமாக இறைவன் இருக்கின்றான் அப்படின்னு அப்படியே ஒரு அசராத நம்பிக்கை உடையவர் ஒரு பக்கம். அவர்கிட்ட நீங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டார், யார் பேசுகிறதையும் காதில் வச்சுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நபர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இறைவன் அப்படின்னு சொன்னாலே எரிஞ்சு விழுகிறவங்க ஒரு பக்கம். இறைவன்லாம் இல்லை, விற்று அதை பற்றி பேசாத, இல்லாத பொருளை பற்றி ஏன் இப்பொழுது பேச வேண்டும் அப்படிங்கிறவங்க ஒரு பக்கம். இந்த நடுவில் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க இங்கிட்டும் போக முடியாது, அங்கிட்டும் போக முடியாது.
உண்மையாலுமே இருக்கிறாரா? உண்மையாலுமே இறைவன் இருக்கிறாரா? நான் ஒரு நாளுமே பார்த்ததில்லையே, நான் ஒரு நாளுமே உணர்ந்ததில்லையே. நமக்குள் இறைவன் இருக்கிறார் என்று சொல்கிறார்களே, எப்படி இருப்பார் அப்படின்னு ஒரு குழப்பவாதியாக இருக்கிறார்கள் அல்லவா? இவர்களிடம்தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். இந்த இடத்த தான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். சிவபெருமான் கொடுக்க நினைத்தால் கண்டிப்பாக அதை தடுக்க யாராலும் முடியாதுங்கிறத இங்கே தான் புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த குழப்ப நிலையில் இருக்கின்ற மனிதன் எந்த பக்கம் சாய்கிறான் என்பதை பொறுத்து அவன் வாழ்க்கையானது தீர்மானிக்கப்படும். உண்மையாலுமே இறைவன் இருக்கிறார் அப்படின்னு நம்பி உணர தொடங்க 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 அவனுக்கு ஞானத்தை அளிக்கக்கூடிய வள்ளலாக சிவபெருமான் இருக்கின்றார். ஞானத்தை வழங்கக்கூடிய வள்ளலாக சிவபெருமான் இருக்கின்றார். அப்படியே இல்லை இல்லை அப்படின்னு போக போக அவனுடைய கர்மாவை அவனுக்கு ஏற்றிக்கொண்டே இருக்க வேண்டியது தான். ஏன்னா இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை உணர்வதற்கு அவன் எதுவுமே செய்ய போவது இல்லை. அதனால் உன் கர்ம விதிப்படி ஆயிட்டு போகுது அப்படின்னு விட்டுறது. அதே இந்த குழப்பத்தில் இருக்கவங்களையும் அப்படியே விட்டுறது. அப்போ எந்த இடத்துல அவங்க வாழ்க்கையை மாற்றணும்னு நினைத்து இறைவனை உணர வேண்டும் என்று நினைத்து அதன் வழியில் அவர்கள் பயணம் செய்கிறார்களோ, அதை நோக்கி பயணிக்கிறார்களோ. ஏன்னா சிவபெருமான் சிவனேன்னு இருக்கிறவர், சிவபெருமான் சிவனேன்னு இருக்கிறவர். இப்போ நீங்கள் நடுநிலையாக இருக்கீங்க, ரெண்டு பக்கமும் இல்லாமல் குழப்பத்தில் இருக்கீங்க. இப்போ ஒரு புறமாக சாயறீங்க. ஒரு புறமாக சாயறதுனா என்னன்னா, இறைவன் கட்டாயமாக இருக்கிறார், நான் அவரை உணர்ந்து கொள்ள போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் போக போக நீங்களும் சிவனேன்னு ஆயிடுவீங்க. நீங்களும் சிவனேன்னு போயிடுவோம். ஏன், என்ன விஷயம் இந்த இடத்துல? எந்த வினையும் மாற்ற மனம் வராது, எந்த வினையும் செய்வதற்கு மனம் வராது, எதன் மீதும் பற்று வராது. எல்லாத்தையும் சமநோக்காக பார்க்கின்ற அந்த ஒரு ஞானம் நம்மளுக்கு கிடைத்துவிடும். அந்த ஒரு தெளிவானது நமக்கு கிடைத்துவிடும். அப்படி அந்த தெளிவு பிறக்கிறது அப்படிங்கும் போது உள்ளிருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும். உணர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டால் நாமே இறைவனாக மாறுகின்றோம் என்ற அந்த தாற்பத்தியத்தை புரிந்து கொண்டால். ஏன்னா நமக்குள்ள இரண்டரை கலந்த நிலையில் இருக்கின்றார், இரண்டரை கலந்த நிலையில் இருக்கின்றார். நம்மால் தான் புரிஞ்சு கொள்ள முடியல. எப்போ நீ இறைவனை நோக்கி செல்ல வேண்டும் என்று ஆரம்பித்து விட்டாயோ அப்பொழுதே அந்த ஞானத்தை வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக சிவபெருமான் மாறுகின்றார். அப்படி ஒரு நிலைக்கு நீங்கள் சென்று விட்டால் அந்த ஞானத்தை உங்களுக்கு வழங்க வேண்டும், பிறப்பற்ற அந்த வாழ்க்கையை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்து விட்டால் அதை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தில் யாருக்குமே தகுதி இருக்காது. அதை தடுப்பதற்கு யாராலுமே முடியாது. அது எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, அந்த பிறப்பற்ற நிலையை என் பக்தனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால், ஏன்னா அந்த இடத்துல அவரும் சிவனேன் இருக்காரு, நம்மளும் சிவனேன் மாறிடுறோம். எந்த வினைகளும் நம்மை பாதிப்பதில்லை, எதன் மீதும் மனிதனுக்கு பற்று இருப்பதில்லை. தனக்குள் இருக்கின்ற பேராற்றலை அவன் உணர்ந்து கொள்கின்றான். தனக்குள் இருக்கின்ற அந்த பேராற்றலை உணர்ந்து கொள்வதிலே அவன் திளைத்திருக்கின்றான். அந்த இன்பம்தான் உலகத்திலே மிக பெரியது என்று அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அப்படிங்கும் போது அவனே அந்த இறைஸ்வரூபமாக மாறுகின்றான். அவனுக்கு அந்த கிடைத்த ஞானத்தை இறைவன் கொடுக்கின்றார் பாருங்கள், சிவபெருமான் கொடுக்கின்றார் பாருங்கள். அந்த ஞானத்தை வேறு யாராலும் தர முடியாது. அதுக்கு நம்ம சிவனையேன்னு இருக்கணும், அதுக்கு நம்ம சிவனையேன்னு இருக்கணும். அப்ப இந்த குழப்ப நிலையிலிருந்து இறைவனை நோக்கிய பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். இறைவனை நோக்கிய பயணத்தை இருக்கிறார் எப்படி உணர்ந்து கொள்வது? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கான முயற்சிகளை செய்யும் போது இறைவன் அதற்கான வழிகளை காட்டுகின்றார், அதற்கான வழிகளை காட்டுகின்றார். அதன்படி பிரயாணம் செய்யணும். அப்போதான் சொல்லுவாங்க, துன்பம் வருது, கஷ்டம் வருது, எல்லாம் நம்ம செஞ்சனால வருது. 40 வயசுலேயே என் கணவர் பிரிந்து விட்டார், 30 வயசு இருக்கும்போது என் மனைவி பிரிந்து விட்டார், இன்னும் என் அப்பா, எனது அம்மா, இந்த மாதிரி நிறைய உறவுகளை இறைவன் பறித்து கொண்டார். அடியேன் திரும்ப சொல்றது ஒண்ணுதான், இது ஏன் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பூர்வ ஜென்மாவை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். என்னென்ன கர்ம வினைகளை ஆற்றி இருந்தோம்னு அதெல்லாம் ஞாபகம் இருந்திருந்தா இந்த 40 வருஷத்துக்கும் நீங்கள் நிம்மதியாக வாழ்ந்திருக்க முடியாது. இந்த 40 வருஷமும் உங்கள் கணவனுடையோ மனைவியோடையோ வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சிறப்பாக இருக்கிறது என்றால் இது கண்டிப்பாக சிறப்பாக அமைந்திருக்காது. ஏன்னா நம்ம இந்த வினையை ஆற்றினோம், இது நடக்கப் போகிறது என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் இவ்வளவு இன்பமாக அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டீர்கள்.
இப்போ இந்த அளவுக்கு புலம்பிருக்க மாட்டோம். இவ்வளோ நல்ல வாழ்க்கை இறைவன் பறித்துக்கிட்டாரே அப்படின்னு புலம்பிருக்க மாட்டோம். ஏன்? உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த கர்மத்தின் காரணமாக இது நடக்கப் போகிறதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வாழ்க்கை நரகமாகிவிடும். அதனாலே இறைவன் சில விஷயத்தை மறைத்தல் என்னும் தொழிலின் மூலமாக மறைத்து விடுகிறார். அவரையும் மறைத்துக் கொள்கிறார். உங்களுக்கும் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும்னு சில விஷயங்களை மறைத்து விடுகின்றார். அதை பக்குவமாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அது யாருக்கு நடந்தாலும் சரி, நடப்பது நடந்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இறப்பு என்பது நடக்காத வீடு இந்த உலகத்திலே எங்கிருக்கிறது? இறப்பு என்பது ஒரு கொள்கை இல்லாத உயிரினம் ஏதேனும் இருக்கிறதா? அந்த பண்பு இல்லாமல் உயிரினங்கள் இருக்கிறதா? எல்லாத்திற்குமே அழிவு என்பது உண்டு. இந்த பிரபஞ்சத்திற்கும் ஊழிகாலம் என்று ஒன்று உண்டு. அதற்காக இயற்கையுடைய அந்த சுழற்சியை நம்மால் மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. அப்போ எதை நாம் செய்ய வேண்டும்? வாழ்கின்ற காலம் வரை அர்த்தமுள்ளதாக வாழ வேண்டும். இறைவன் எதற்கு இந்த பிறவியை கொடுத்தாரோ அதற்கு சாட்சியாக இருந்து இறைவனை உணர்ந்து, அந்த இறை ரூபத்தை உணர்ந்து, அந்த இறை ஆற்றலை உணர்ந்து, அந்த ஜோதியை உணர்ந்து ஜோதியுள் ஐக்கியமாக வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தானே யோசிக்க வேண்டும். மாறாக எனக்கு துன்பம் வந்து விட்டது, இப்படி துன்பத்தை கொடுக்கிறார், இதையெல்லாம் பறித்து கொள்கின்றார், வாழ்க்கையவே தொலைத்து விட்டேனே அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கக்கூடாது. சரி, இப்போ நான் இழந்துட்டேன், கோடீஸ்வரனாக வாழ்ந்தேன், இன்றைக்கி என் கையில் 10 பைசா இல்லை, வீட்டில் கடங்காரன் வந்து கதவை தட்டுறான், கண்ணா பின்னான்னு திட்டுறான், இந்த பிறவியில் நான் எதையுமே பண்ணலையே, போன பிறவியில் செஞ்சதுக்கு நான் இப்போ அனுபவிக்கிறேனே அப்படின்னா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. எல்லா சோதனைகளும் உங்கள் கர்மத்தை கழிப்பதற்காகவே. நீ ஏமாற வேண்டும். ஏனென்றால் நாம் யாரையோ ஏமாற்றி இருக்கின்றோம். எந்த அளவிற்கு நாம் போகின்றோமோ அந்த அளவுக்கு செய்திருக்கிறோம். அதை பக்குவமாக ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். நான் செய்ததை நான் அனுபவிக்கின்றேன் இறைவா, என் கர்மத்தை கழித்து விடுவதோடு இனி நான் அதை செய்வதற்கு தயாராக இல்லை, இந்த துன்பத்தை பிறர் ஒருவருக்கு கொடுப்பதற்கு நான் தயாராக இல்லை அப்படிங்கிற அந்த பக்குவ நிலைக்கு வந்துட்டு அந்த சோதனை முடிஞ்சிடும். எப்போ அந்த பக்குவ நிலை வருதோ அது வரணும் அந்த சோதனை தொடரும். இதை நீங்கள் உள்ளபடியே ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். மனசார மாறணும். ஏன்னா எவ்வளவோ செய்திருப்போம், நாம் தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு கீழ் இருக்கின்ற தொழிலாளர்களை அவமானப்படுத்தி இருப்போம், நிறைய காசுக்காக பிறரை ஏமாற்றி இருப்போம், உணவுப் பொருளை கலப்படத்தை செய்திருப்போம், நிறைய பண்ணியிருப்போம். அப்போ அதற்கான விளைவை நாம் விலை கொடுத்து தானே ஆக வேண்டும். உண்மையாகவே நான் செய்தது தவறு, நான் இதை உளமாற இந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்கின்றேன், என்ன நடத்தணும்னு நினைக்கிறியோ நீ நடத்திட்டு போனா, அது வரல அமைதியாக இருக்கேன்னு நினச்சிட்டா அந்த கஷ்டமானது படிப்படியாக குறையும். ஏன்னா உண்மையை உணர்ந்து விட்டால் இறைவன் அதற்கு மேலே சோதனை கொடுப்பதில்லை. ஏன்? அந்த உண்மை உனக்கு விளங்க வேண்டும் என்பதற்குத்தானே அந்த சோதனை. அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கு ஐயா. அதிலிருந்து மனதை மடைமாற்றுங்கள். எந்த பக்கத்தில் மடைமாற்றுறது? ஆலயங்களுக்கு செல்லுங்கள். சம்பந்தமே இல்லாமல் அந்த கூட்டத்தை விட்டே வெளியே போயிடுங்க. நீங்கள் வாழ்ந்த அந்த சூழ்நிலையை விட்டே வெளியே போயிடுங்க. ஏதேனும் ஆலயத்திற்கு சென்று கொஞ்ச நாள் அங்கு தங்கி அங்கே இருக்க சூழ்நிலைகளை நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள். இறைவன் ஏதோ ஒரு ரூபமாக வந்து உங்களிடம் பேசுவார். ஏதோ ஒரு ரூபத்திலே அந்த இறையாற்றல் உங்களை தொடர்பு கொள்ளும், பேசும். அதன் மூலமாக உங்களுக்கு என்ன உத்தரவு வருகிறது என்று கேட்டு தெளிந்து கொள்ளுங்கள். நிரந்தரமில்லாத வாழ்க்கை, உறங்கி எழுந்தால்தான் உண்மை என்று நினைப்பதும் மாயை. இந்த தாற்பயத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு காலம் எடுக்கப் போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிய போவதில்லை. உறக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உடலை புதுப்பித்து கொள்வதற்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி, மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய வரம் சொல்லப்போனால், ஒரு கூடு விட்டு இன்னொரு கூடு இந்த ஆன்மா பாய்வதற்காக நடத்தப்படுகின்ற நாடகமே அந்த மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த நிலையில்லாத வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நான் செதுக்குகின்றேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பெறுவதற்கு பதிலாக இழந்து விடுகின்றோம். பெற்றவையை விட இழந்தவை நிறைய.
ரொம்ப அதிகம். அந்த வகையில் நிறைய விஷயத்தை இழக்கின்றோம். அப்படிங்கும்போது முக்கியமானதெல்லாம் சேர்ந்து இழந்துடுறோம். அதான் வாழ்க்கையில் ரொம்ப கடினமான நிலைகளை நமக்கு எடுத்து காட்டி விடுகிறது. அது என்ன முக்கியமான நிலைகளை மறந்து விடுகின்றோம்னா, இந்த உலகத்திற்கு நாம் ஏன் வந்தோம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம உலகத்துக்கு ஏன் வந்தோன்னா, நான் ஒரு பொறியாளர் ஆகிறதுக்காக வந்தேன், நான் ஒரு மருத்துவராகி சேவை செய்கிறதுக்காக வந்தேன், நான் ஒரு வக்கீலாக இருந்து நீதி மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக வந்தேன், நான் ஒரு உழைப்பாளியாக வந்திருக்கேன், என்னோட கடமை இதுதான் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு எண்ணம் அப்படிங்கிறது தோன்றி விடுகிறது. இதெல்லாம் நாம் செய்கின்ற வேலை, அவ்வளவுதான். நீ யார் அப்படின்னு கேட்டால் அதற்கான பதில் சொல்வதற்கு நமக்கு தெரியாது, அது சரியாக சொல்கிறதுக்கும் நமக்கு தெரியாது. சில நபர்கள், பக்குவப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே அதை தேடுவதற்கான வாய்ப்பு அங்கே ஏற்படுகிறது. அந்த தேடுதல் ஒரு இடத்திலே உண்டாகிறது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தும். அதில் எந்த ஐயப்பாடும் வேண்டாம். நம்ம சிவபித்தன் சேனலில் அடிக்கடி நம்ம சொல்கிறது, இந்த தேடுதல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத தான் நம்ம பல இடங்களிலே பதிவு செய்திருப்போம். நம்மை துளைத்தால் தானே நம்மை தேடுவதற்கு, அதை தொலைஞ்சிட்டோமே, நம்ம யாருனே தெரியாமல் ஒரு மாயையில் அகப்பட்டு இருக்கிறதே பார்த்தா தொலைஞ்ச மாதிரி தான். மீண்டும் தேடி எடுப்பது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயமா, சாதாரண ஒரு விஷயமான ரொம்ப கடினமான விஷயம்தான், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. அதுக்கு இறைவனுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. மீண்டும் அடியேன் குறிப்பிடுவது, நிலையில்லாத இந்த மாயை சூழ்ந்த வாழ்க்கையிலே எதற்கு வந்தோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் முதலிலே. அது சாத்தியமானால் கண்டிப்பாக சாத்தியமான விஷயம்தான், இல்லை என்றெல்லாம் கூற முடியாது. உலகத்திலே பிறந்த பல ஞானியர்களும் இறைவனை உணர்ந்திருக்கிறார்கள், தெளிந்திருக்கிறார்கள். அப்படிங்கும்போது அதிலே ஏதேனும் குற்றமோ குறையோ சொல்ல முடியுமா அப்படின்னா கிடையாது. நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இல்லை என்று சொல்லக்கூடாது, இல்லை என்று சொல்ல முடியாது. நம்மால் உயிரை பார்க்க முடிவதில்லை, அதற்காக உயிர் என்று ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமானா கிடையாது. நமக்கு அறிவு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அந்த அறிவு இருப்பதை காட்டு அப்படின்னு சொன்னோம்னா நம்மால் காட்ட முடியுமா? காட்டவே முடியாது. இதெல்லாம் உணர வேண்டிய விஷயங்கள். அதே போல தான் இந்த உயிர் போலவும் அறிவு போலவும் இந்த இறை சக்தி அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்திலே, அண்டங்களிலே, பேரண்டங்களிலே நீக்கமர நிறைந்திருக்கிறது. இந்த சிவபெருமானாகப்பட்டவர் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அண்டம், பேரண்டம், பிரபஞ்சம் என்றெல்லாம் இல்லை, எல்லா உயிர்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றார். அதை நம்மால் உணர்ந்து கொள்ளத்தான் முடியுமே தவிர பார்க்க முடியுமா? எங்கே என் கண்ணுக்கு காட்டு பார்க்கலாம் அப்படின்னா அதே இடத்துல தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கிறது. உனக்கு அறிவு இருக்கிறது என்றால் அந்த அறிவை காட்டு அப்படின்னு சொல்கிறது. சில விஷயங்களை சூட்சமமாக உணர்ந்து கொள்ளத்தான் முடியும். அப்படியே உணர்ந்து கொள்வதற்கும் கூட அதற்கான தகுதி படைத்தவராக இருக்க வேண்டும். ஒரு பட்டப்படிப்பு, பட்டம் கொடுக்கிறார்கள். அப்போ நிறைய படிநிலைகளை தாண்டி அவர்களுக்கு தேர்வு வைத்து அதில் எல்லாம் அவர்கள் தேர்ச்சி பெற்ற பின்னர் தான் அவர்களுக்கு பட்டமானது வழங்கப்படுகிறது. அப்படித்தான் ஞானியர்களும் பல சூழ்நிலைகளை கடந்து தவம் மேற்கொண்டு பல விஷயங்களை மேற்கொண்டு, சித்தர்களாகட்டும் ஞானியர்களாகட்டும், இவங்க எல்லாமே அந்த பல படிநிலைகளில் சோதனைக்கு ஆட்படுத்தப்பட்டு அதையெல்லாம் கடந்த பின்புதான் அவர்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய அருமை அவர்களை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பானது கிடைக்கப்பெற்று இருக்கிறது. எடுத்த இடத்துல யாருக்குமே கிடைக்கிறதில்ல. ஆனால் நம்ம எல்லாமே என்ன நினச்சிக்கிறோன்னா, எந்த ஒரு முயற்சியுமே எந்த ஒரு தேர்வுமே எழுதாமல் இறைவனை கண்டுவிட வேண்டும், இறைவனை கண்டுவிட வேண்டும். இல்லை என்றால் இறைவனை பற்றி கேலி செய்து கொண்டே இருத்தல் வேண்டும். இறைவன் இல்லை, இறைவன் இல்லை, இறைவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேலி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவுதான் நம்மளுடைய சிற்றறிவுக்கு எட்டியது. நீ இறைவன் இருக்கிறார் என்று சொல்வதன் மூலமாகவோ, நீ இறைவன் இல்லை என்று ஆணித்தனமாக சொல்வதன் மூலமாகவோ இறைவனுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட போகிறதானா ஒரு இடத்துலையும் கிடையாது. ஒரு அணு அளவு கூட அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. இதை
முழுமையாக தெரிஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் போற்றுகிறீர்கள், தினம் தினம் போற்றுகிறீர்கள். இறைவா, ஈசா, மகேசா, சர்வேசா போற்றிக்கொண்டே இருக்கின்றோம். இறைவனுக்கு ஏதாவது உயர்வு வரப்போகிறதா? கிடையவே கிடையாது. இறைவனே இல்லைப்பா, இந்த உலகத்தில் இறைவனே இல்லை. இந்த நிறைய நாத்திகம் பேசுபவர்கள் பேசுவது போல, இறைவன் இருந்தால் இது நடக்குமா, இறைவன் இருந்தால் அது நடக்குமா, எங்கே உன் இறைவனை வரை சொல், எங்கே உன் இறைவனை இதை செய்ய சொல் அப்படின்னு பலவாறு இறைவனை தூற்றிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். அப்படி தூற்றுவதால் இறைவனின் இயல்பான குணங்களிலிருந்து அவர் மாறுபடுகிறாரா? கிடையாது. நீங்கள் போற்றும் போது மகிழ்ச்சியாக ஆஹா அப்படிங்கிறதும் கிடையாது. நீங்கள் தூற்றும் போது அடடா நம்மளை போய் இருக்கிறவனை போய் இப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு இறைவன் அதற்காக வருத்தப்படுவதோ எந்த ஒரு குணத்திற்கு ஆட்படுவதோ கிடையாது. குணமில்லாதவர்னா என்ன அர்த்தம்னா, எந்த குணத்திற்கும் ஆட்படாதவர், எதற்குள்ளும் வரையறைக்குள்ளும் வரமாட்டார். இன்பம் துன்பம் இந்த மாதிரி எந்த விஷயத்துக்குள்ளும் ஆட்பட மாட்டார். அப்படியே தாமரை இலை மேலே தண்ணி விழுந்தால் எப்படி ஒட்டி ஒட்டாமல் இருக்குமோ அந்த மாதிரி அந்த பற்றுதல் அப்படிங்கிறதுலேருந்து அப்படியே விலகி நிற்கக்கூடிய தன்மை உடையவர் தான் இறைவன். இதை நாம் புரிந்து கொள்வதற்கு சில பேருக்கு நிறைய நேரம் எடுக்கும். அவ்வளவு எளிதாக அனைத்துமே புலப்பட்டு விடுவது இல்லை. ஏன்னா இந்த மாயாசக்திகள்னு சொல்லக்கூடியது, மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறது போல் 6 கோடி மாயாசக்திகள் உங்களை சூழ்ந்தே இருக்கும், எந்த நேரத்திலும் சூழ்ந்துதான் இருக்கும். அவ்வளவு சாதாரணமாக நம்மளை இறைவனை உணர விட்டு விடுமானா? அப்படியெல்லாம் விடப்படாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கும். ஏன்? அந்த அரிசியை சூழ்ந்துள்ள உமி போல இந்த ஆன்மாவை அந்த மாயையானது சூழ்ந்திருக்கிறது. அதிலிருந்து வெளியே வர வேண்டும், பக்குவப்படுத்தி அப்படியே பொறுமையாக அந்த மாயையிலிருந்து நாம் வெளிப்பட்டால் மட்டுமே அந்த ஆன்ம தரிசனம், இறை தரிசனத்தை நம்மால் பெற முடியும். நீ தொடர்ந்து முயற்சி செய்கின்றாய் அப்படிங்கும் போது அந்த மாய சக்திகளிலிருந்து நம்மால் படிப்படியாக வெளியே வர முடியும். ஆனால் இருள் போல தானே, அது எப்படிப்பட்டது? இருள் தன்மை உடையது. அப்போ அந்த இருளை போக்க வேண்டும் என்றால் உள்ளத்திலே ஒரு ஒளி அப்படிங்கிறது ஏற்பட்டால் மட்டுமே ஒரு வெளிச்சமானது அங்கு பிறக்கும். அங்கே தான் உங்களுக்கு தரிசனம் கிட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ அதற்கான முயற்சியை தான் நாம் செய்து கொண்டே இருத்தல் வேண்டும். நம்ம சிவபிச்சன் சேனல் வாயிலாக நம்ம நிறைய சொல்கிறது என்னன்னா, எப்பவும் அடியார் கூட்டத்தோடு இணைந்திருத்தல் உத்தமம் அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம மட்டும் கிடையாது, எல்லா அடியார் பெருமக்களுமே ஞானியர்களுமே சொல்கிறது அடியார் கூட்டத்தோடு சேர்ந்திருங்கள். இன்றைக்கி அது பெரிய ஒரு போராட்டம் போலவே ஆகிவிட்டதல்லவா? ஏன்னா சிவபக்தி அப்படின்னு சொன்னாலே நிறைய இகழ்ந்த பேச்சு ஏச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மை சூழ்ந்து கொள்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் நம்ம வழிபடுகின்ற இறைவனவே தாறுமாறாக பேசுகிறவங்கள்லாம் இருப்பாங்க. அந்த இறைவனை வழிபட்டால் நீ நரகத்துக்கு தான் போவாய். எந்த இறைவனை வழிபட்டால்? இறைவன் என்பது யாது? இறைவன் என்றால் என்ன? இறைவன் ஆண்பாலா பெண்பாலா அல்லது இரண்டும் இல்லாத தன்மை உடையவரா? ஏதேனும் அவர்களால் அறுதியிட்டு கூற முடியுமா? அவருக்கு ஆதி ஏது, அந்தம் ஏது? அப்படிப்பட்ட ஒரு அதீத சக்தியை நாம் வழிபடுகின்றோம். அப்படிங்கும் போது எதற்காக வழிபடுகின்றோம்? சொர்க்கத்திற்கு போவோம் என்றா? சொல்வது இறைவனை வழிபட்டால், நீங்கள் வழிபடுகின்ற இறைவனை வழிபட்டால் நரகத்துக்கு தான் போவீர்கள். நரகம் என்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? சொர்க்கத்திற்கு போவோம் என்று நாங்கள் எதிர்பார்த்து வழிபடுகின்றோமா? சிவபெருமானை அடியார்கள் யாரும் என்னை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போன்லாம் வேண்டி வழிபடுவதெல்லாம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. சொர்க்கம் என்று ஒன்று உண்டு அப்படின்னா அது உன் பாதமாக இருக்கட்டும், உன் பாதம் படுகின்ற இடமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதான் அடியார் பெருமக்கள் எப்போவுமே எண்ணிக்கொள்வார்கள். சொர்க்கத்துக்கு போய் சுகபோகமாக இருக்கும், அதெல்லாம் என்ன இன்பம்? அதெல்லாம் ஒரு பெரிய இன்பமா? அது பேரின்பமா? கேட்குற கேள்விக்கான பதில். சொர்க்கத்திற்கு போவோம், சரி போகிறோம், அங்கே கிடைக்கக்கூடிய இன்பமானது பேரின்பமா? யார் கண்டா? ஆனால் இறைவனுடைய திருவடி நிழலிலே ஒரு இடம் கிடைக்கிறது அப்படிங்கும் போது அதுதான் உண்மையான சொர்க்கமாக இருக்கும்.
அதுதான் அடியார் பெருமக்கள் எதிர்பார்ப்பதாக இருக்கும். அப்போ அடியாரோடு சேர்ந்திருங்கள். இந்த இறைவனை வழிபட்டால் நரகத்திற்கு தான் போவீர்கள் என்று சொன்னாலும் சரி, நாம் யாரை வழிபடுகின்றோம்? சிவபெருமானை வழிபடுகின்றோம். அப்படித்தான் உன்னை வழிபட்டா நரகத்துக்கு தான் நாங்கள் போவோம், இருந்தாலும் போகிறோம்ப்பா அப்படின்ட்டு தான் வழிபட்டு கொண்டு இருக்கின்றோம். இறைவன் விடா பிடிவாதமாக நம்மை பிடித்துக் கொள்கின்றார். நாம் எந்த அளவுக்கு இறைவன் மீது பக்தி செலுத்தி அவரை பிடித்துக் கொள்கின்றோமோ அதை விட பல மடங்கு நம்மை இறைவன் பற்றி கொள்கின்றார். குழந்தைகளை பாதுகாக்கிறது இறைவனுடைய கடமை அல்லவா? தன் குழந்தைகளை பாதுகாப்பது ஒரு தாயின் கடமை அல்லவா? அதே போல்தான் இறைவனுக்கு நாம் எல்லாம் குழந்தைகள், பாதுகாப்பது அவரது கடமை. அப்போ அப்படித்தான் பாதுகாக்கின்றார், தன்னுடைய பிடிக்குள்ளே வைத்துக்கொண்டு பாதுகாக்கின்றார். அதனால தான் எப்போ சொல்கிறது, அடியார் பெருமக்களுடன் கூடியிருங்கள். இறைவனின் பெருமைகளை, இறைவனின் தன்மைகளை பற்றி பேசி அவருடைய நினைவிலே இருக்கும் பொழுது, சதா சர்வகாலமும் அவரை பற்றியே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது கவனம் எங்கும் மாறுவதற்கில்லை. தவறான எண்ணங்களிலே மனம் போவது இல்லை, தவறான சிந்தனைகள் மனதிலே உதிப்பதில்லை. இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு மனுஷன் மட்டும் இல்லை, ஒரு உயிரினத்தின் மீது அன்பு செலுத்துகிறது அப்படின்னா அங்கே தான் நம்மால் அமிர்தத்தை உணர முடியும். அமிர்தத்துக்கு இணையான ஒரு தன்மை அப்படின்னு சொன்னோம்னா உண்மையான அன்பு பொருந்திய உள்ளம். மனசில் வஞ்சனை இல்லை, கோபம் இல்லை, வக்ரம் இல்லை, இந்த மாதிரி எந்தவித எண்ணங்களும் ஒருவர் மனதிலே இல்லை. அப்படி இல்லாத அந்த அன்பு பொருந்திய மனதை தான் நாம் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா அமிர்தத்திற்கு ஈடாக கூற முடியும். அந்த மனதிலே எப்பொழுதுமே அமிர்தம் ஊறிக்கொண்டே இருக்கும், அதை சுவைத்து கொண்டே இருப்பார்கள், அந்த ஆனந்தத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னா இறைவன் அன்புமயமானவர், இறைவன் அன்புமயமானவர். இறைவனை அணுவிலும் சிறியவன் அப்படின்னு சொல்லலாமா? அண்டத்திலும் பெரியவன், பேரண்டத்திலும் பெரியவன், பிரபஞ்சத்தை விட பெரியவன், பிரபஞ்ச கர்த்தா, இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? கண்டிப்பாக ஒரு உயிருள்ள பொருளாக இருந்தாலும் அதிலும் வியாபித்திருப்பவர் இறைவன். ஒரு உயிரற்ற பொருளாக இருந்தாலும் அந்த பொருளிலே உள்ள அணுவாக இருந்தாலும் அந்த அணுவிலும் சிறியவன் இறைவன், அந்த அணுவிலும் சிறியவர் இறைவன். அந்த அணுவும் இறைத்தன்மையை கொண்டிருக்கும், அந்த அணுவாகப்பட்டதும் இறைத்தன்மையை கொண்டிருக்கும். ஒன்றுமில்லை, நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற சில விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தின் அசைவை நம்ம பார்த்து ரசித்து கொண்டிருப்போம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு மலை இருக்கிறது, அந்த மலையோட தோட்டத்தை பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரி பரவலாக நம் கண்ணுக்கு தெரிபவனவற்றையெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றோம். நாம் பார்க்காத விஷயங்களும் இருக்கிறதல்லவா, நம்மால் பார்க்க முடியாத விஷயங்களும் இருக்கிறதல்லவா. அன்றே ஞானியர்கள் அண்ட கோட்பாடு, பேரண்ட கோட்பாடு, பிரபஞ்ச கோட்பாடுகளை எல்லாம் வகுத்து அவர்கள் ஞான திருஷ்டியிலே கண்டதையெல்லாம் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். நமக்கு அந்த ஞான திருஷ்டி கிடைக்கப்பெறவில்லை, நாம் அதற்கான முயற்சியை செய்ய முடியவில்லை. ஆனால் இன்று இந்த அறிவியல் அப்படிங்கிற அந்த ஒரு தாற்பரியத்தின் மூலமாக, தத்துவத்தின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட சில புறக்கருவிகளின் வாயிலாக அந்த வான்வெளி புகைப்படங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கப் பெறுகின்றன. அதிலே நிறைய விஷயங்கள் இன்றளவும் பார்த்திங்கன்னா அந்த விண்வெளி அந்த புகைப்படங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு ரம்மியமானதாக இருக்கிறது. இதை நம் ஞான திருஷ்டியிலே உணர்ந்திருக்க முடியுமா அப்படின்னா இப்போதைக்கு நம்மால் உணர முடியவில்லை. ஆனால் இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், புரிந்து கொள். எப்படி புரிந்து கொள்? உன்னால் படைக்க முடியாத விஷயங்களும் இந்த உலகத்திலே இருக்கின்றன, உன்னால் தோற்றுவிக்க முடியாத விஷயங்களும் இந்த பிரபஞ்சத்திலே பரவி கிடக்கின்றன. உன்னால் அதை உணர முடிந்தால் உணர்ந்து கொள் அப்படின்னு மனித சக்தியின் வாயிலாகவே மனிதர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். ஏன் அதை எடுத்துரைக்கணும்? அன்னைக்கு தவசீலர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. தவம் செய்வதன் மூலமாக இறைவனை பற்றி அறிந்து கொண்டார்கள். தவம் செய்வதன் மூலமாக அணுவிலும் அணுவானவனை உணர்ந்து கொண்டார்கள்.
இன்னும் பிரபஞ்சத்திலும் தாண்டி வியாபித்திருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து கொண்டார்கள். இந்த பிரபஞ்ச வெளியை பற்றி அறிந்து கொண்டார்கள். அண்டம் பேரண்டத்தை பற்றி தனது ஞான திருஷ்டியிலே கண்டு கொண்டார்கள். இன்று தவசீலர்கள் குறைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாமானா கட்டாயமா. ஏன்னா எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும்னு நினைக்கிறோம், உடனடியாக கிடைக்கணும்னு நினைக்கிறோம். 5 நிமிஷம் தியானம் செய்வதன் மூலமாக நான் இந்த பிரபஞ்சத்தை மனக்கண்ணிலே கண்டுவிட வேண்டும் என்று நினைக்கின்றோம். அது சாத்தியமான கிடையாது. அப்போ அந்த தவசீலர்களின் எண்ணிக்கை குறையும் பொழுது இறைவனுக்கு எப்பொழுதுமே மனிதர்களுக்கோ உயிரினங்களுக்கோ சில விஷயங்களை உணர்த்தி கொண்டே இருப்பார். உன்னால் முடியாதவையும் இங்கு உள்ளன, உன்னால் படைக்க முடியாதவையும் உன்னால் சிருஷ்டிக்கப்பட முடியாதவையும் இந்த பிரபஞ்சத்தை வியாபித்திருக்கிறது அப்படின்னு தவசீலர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு மனக்கண் வாயிலாகவும், இன்று தவநெறி தவறியவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில கருவிகளை கண்டுபிடித்து அதன் மூலமாக புகைப்படம் எடுத்து இதோ பார், இதோ பார், நீ உன் ஊரை பற்றி பெரிதாக நினைத்து கொண்டிருக்கின்றாய், உன் நாட்டை பற்றி பெரிதாக நினைத்து கொண்டிருக்கின்றாய், நீ வாழ்கின்ற கண்டத்தை பற்றி பெரிதாக நினைத்து கொண்டிருக்கின்றாய், ஏன் இந்த பூமியை பற்றியும் நீ பெரிதாக நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த பூமியை தாண்டி பால்வெளி மண்டலம், அண்டம் பேரண்டம், பிரபஞ்சம், இந்த மாதிரி பல விஷயங்கள் உன் கண்ணுக்கு புலப்படாதவையும் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் உன்னால் படைக்க முடியாது, உன்னால் சிருஷ்டிக்க முடியாது. உன்னை தாண்டிய சக்தி அப்படிங்கிறது ஒன்று உண்டு அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக இறைவன் பல வழிகளிலே இன்றளவும் நமக்கு அதையெல்லாம் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றார். அணுவிலும் சிறியவன். நீங்கள் ஒரு சின்ன பொருள் எடுத்து உடைத்துக்கிட்டே போனீங்கன்னா கடைசியாக உடைக்க முடியாத ஒரு பொருள் வரும் அல்லவா, ஒரு அணு வரும் அல்லவா, அந்த அணுவிலும் சிறியவனாகவும் இறைவன் இருக்கின்றார். நீ எதை பெரிதென்று நினைக்கின்றாயோ அதை தாண்டி பெரியவனாகவும் இறைவன் இருக்கின்றார். இதெல்லாம் இறைவன் ஏன் உனக்கு உணர்த்த வேண்டும்? ஏன்னா உணர்த்த வேண்டிய கட்டாயம் அவருக்கு. நம் மனதிற்குள்ளெல்லாம் ஒரு கர்வம் தொற்றிக் கொண்டிருக்கிறது. நான் தான் அப்படிங்கிற அந்த ஒரு கர்வம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களாகட்டும் அல்லது கண்டுபிடிப்பாளர்களாகட்டும், இந்த மாதிரி நீங்கள் எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் இந்த துறையிலே நான் தான் அப்படிங்கிற அந்த கர்வம் கொண்டவர்கள் நிறைய உண்டு. ஆனால் எல்லா துறையிலும் நீ சொல்லக்கூடிய துறை ஒவ்வொன்றா சொல்லலாம். இந்தந்த துறையில் நான் கெட்டிக்காரன். எத்தனை வருடத்திற்கு கெட்டிக்காரனாக இருக்கப் போகின்றாய்? அது கண்கூடாவே இன்னொரு சக போட்டியாளர் அந்த இடத்தை நிரப்பப் போகின்றார். அதை நாம் பார்க்கத்தான் போகின்றோம். அது நிறைய நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இருந்தாலும் அந்த கர்வம் போக மாட்டேங்குது. நான் தான் நிரந்தரமாக இருப்பேன், ஆளப் போகின்றேன், நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கப் போகின்றேன், எனக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லை, இந்த துறையில் என்னை மீறிய சரி. அந்த ஒரு துறையில் நீயே அந்த கர்வம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உயறிவிட்டது என்றால் மற்ற துறைகளெல்லாம் நமக்கு கீழே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. நம்ம சொல்கிற மாதிரி அந்த ஒரு துறையில் தான் நம்ம ஓரளவுக்கு எதையோ கற்று வைத்திருக்கின்றோம் என்றால் எல்லா துறைகளையும் படைத்தவர், எல்லா துறைகளின் இயக்கத்தை படைத்தவர், இந்த இயற்கை பஞ்சபூதங்களாலான அந்த இயற்கையின் படைப்பு அப்படிங்கிறது ஒரு விசித்திரமான விஷயம். அதையெல்லாம் நுணுக்கமாக படைத்தவர். ஒவ்வொரு உயிரினங்களும் எப்படி வாழ வேண்டும், அதற்கான வாழ்நாள் எண்ணிக்கை, இதையெல்லாம் கொடுத்து இங்கே அனுப்பியவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? எத்தன்மையை கொண்டபவராக இருப்பார்? நிறைய விஷயங்களை நாம் யோசிக்க வேண்டியது இருக்கிறது அல்லவா. நாம் பெரியவன் என்ற எண்ணம் நம் மனதிற்குள்ளே வந்துவிட்ட போது தோற்று விடுகின்றோம். உண்மையாய் சொல்ல போனால் தோற்று விடுகின்றோம். பகுத்தறிவு அப்படிங்கிற பெயரில் நிறைய கேள்விகளை நாம் எழுப்பி விடலாம். அதற்கான பதிலை யார் தருவது? பதிலை தேட வேண்டும். பிறர் முன்னே பல கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனால் நாம் அறிவாளியாகிவிட மாட்டோம். இன்று அப்படித்தான் ஒரு பிம்பமானது கட்டமைக்கப்படுகிறது. ஒரு விஷயம் நமக்கு தெரியவில்லை என்றால் அந்த தெரியாத விஷயத்தின் மீது பல கேள்விகளை எழுப்ப வேண்டியது. அந்த கேள்விகளுக்கு மற்றவர்களுக்கு பதில் தெரியவில்லை என்றால் அந்த தத்துவத்தையே தவறென்று நிரூபணம் செய்வதற்காக போராட வேண்டியது. அப்படி போராடுபவர்கள் எல்லாம் பெரிய அறிவாளிகளாக இந்த சமுதாயத்திலே ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த வேண்டியது.
உண்மையாக அதற்கான பதிலையும் அவர்கள் எடுத்துரைத்தால் மட்டுமே அந்த இடத்தில் அவர்கள் அறிவு சார்ந்து செயல்படுகிறார்கள் என்பது பொருள். எங்கே இறைவன் இருக்கிறாரா, காட்டுங்கள் பார்க்கலாம்னா எப்படி காட்டுவது? குளிரை எப்படி காட்ட முடியும்? குளிர் இப்படித்தான் இருக்கும் என்று காட்ட முடியுமா? காற்று இப்படித்தான் இருக்கும் என்று காட்ட முடியுமா? அறிவு இப்படித்தான் இருக்கும் என்று காட்ட முடியுமா? முடியாதல்லவா? அப்ப எதிரே இருக்கவர் வாயடைத்து போகிறார் என்றால் இந்த கேள்வி கேட்டவர் என்னமோ அவரை அறிவு மேதையாக நினைத்துக் கொள்கின்றார்கள். இன்றைய தினத்திலே உண்மையாக இறைவனை உணர வேண்டும் என்றால் அந்த இடத்திலே இருந்து உணர முற்பட வேண்டும், உணர முற்பட வேண்டும். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு பூதத்திற்குமே ஒவ்வொரு தன்மை உண்டு. நெருப்பு சுடும், நெருப்புக்கான தன்மை அது. அதுக்கிட்ட போய் நீ ஜில்லுன்னு இருக்கணும் அப்படின்னா ஆகுமா? ஆகாது. காற்று, காற்றுக்கான தன்மை எப்பொழுதுமே உண்டல்லவா? எப்படி? சீதோஷண நிலைக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கொண்டே இருக்கின்றது. அந்த காற்று அதன் தன்மையிலிருந்து மாறப்போவதில்லை. அதை பல கூறுகளாக பிரித்திருக்கிறோம் அல்லவா? எப்படியெல்லாம் காற்றுகள் இருக்கும் அப்படிங்கிறத பிரிச்சிருக்கோம். அப்போ அதுக்குன்னு ஒரு இயல்பு அப்படிங்கிறது இருக்குது. நீராக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், காற்றாக, நெருப்பாக, ஆகாயமாக, எந்த தத்துவமாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு குணம் உண்டு. அந்த குணத்தை அதற்குள்ளே வைத்தவர் இறைவன். இது இப்படித்தான் செயல்பட வேண்டும், ஒன்று இன்னொன்றுடன் இணையும் பொழுது இப்படி மாறுபட வேண்டும், இப்படி மாற்றமடைய வேண்டும். இந்த தத்துவத்தை எல்லாம் கொடுத்தது யார் அப்படின்னா இறைவன், சர்வேஸ்வரன் கொடுத்திருக்கின்றார். அதற்கு ஒவ்வொரு குணத்தையும் கொடுத்திருக்கின்றார். அப்படி அந்த குணத்தை கொடுக்கின்றார் அப்படிங்கும் போதே நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நமக்கு தெரியாத விஷயமும் இந்த உலகத்திலே இருக்கிறது. நாம் பெரியவன் என்ற எண்ணம் கொண்டிருந்தால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டியது கட்டாயமானதாகிறது. நான் பெரியவனாக நினைத்து கொண்டாலும் எனது வாழ்நாள் அப்படிங்கிறது எத்தனை நாள் அப்படிங்கிறது என்னால் கணிக்க முடியாது. எனக்கு ஈடு இணை இல்லாதவன், எனக்கு ஈடு இணை இல்லாதவன் அப்படின்னு யாரையும் அப்படியெல்லாம் தாழ்த்தி விட முடியாது. என் தன்மை கொண்ட இன்னொருத்தன் இந்த உலகத்திலே வரமாட்டான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம சிவபித்தன் சேனலில் அடிக்கடி அடியேன் குறிப்பிடுவது இதைத்தான். எப்பொழுதுமே கர்வத்தை தலையில் ஏற்றிக்கொள்ளாதீர்கள். ஏற்றிக்கொண்டால் பாரம் அதிகமாகிவிடும். ஒரு இடத்திலே பாரம் அதிகமாகிறது என்றால் அந்த பாரத்தை தாங்காது இந்த பூமி. புவியீர்ப்பு விசையின் காரணமாக சரித்து விடும். அந்த பாரத்தை தலையிலே கனமேறினாலும் தலை சரிந்துவிடும். எப்பொழுதும் தெளிவாக வைத்து கொள்ள வேண்டிய விஷயம் அது. நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் கூட அதுதான். இன்றைக்கும் தேவர்களாலும் காண முடியாத பரம்பொருள் அப்படின்னு தான் சொல்லப்படும். தேவர்களே நினைத்தாலும் அவரை கண்டுணர முடியாது அப்படிம்பாங்க. ஏன்னா தேவர்களை படைத்ததும் இறைவன் தானே. படைக்கின்ற, காக்கின்ற, அழிக்கின்ற எல்லா அந்த தேவதைகளையும் படைத்தது யார் அப்படின்னா இறைவன் தானே. அவர்களாலுமே கூட கண்டுணர முடியாத பேராற்றல் அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எவ்வளவு சிரத்தை எடுக்க வேண்டும் என்பதை மனதிலே நினைத்து பாருங்கள். நாம் நினைக்கிற மாதிரி அவ்வளவு எளிதாக அடையக்கூடிய விஷயம் அல்ல, அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. அதே போல்தான் சொல்லுவாருங்க, இப்படித்தான் இறைவனை உணர முடியும், இந்த யோகத்தின் மூலமாக, இந்த பயிற்சியின் மூலமாக இப்படித்தான் இறைவனை அடைய முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். நாம் ஒன்றும் இறைவன் அல்லவே, நாம் ஒன்றும் இறைவன் அல்லவே, இது மட்டும்தான் என்னை உணர்ந்து கொள்ளக்கூடிய வழி அப்படின்னு இறைவன் நம்மிடம் சொல்லவில்லையே. அவரவர் குணத்திற்கு ஏற்றவாறு இறைவனை வந்தடையக்கூடிய வழியை அவரவர்களுக்கு எடுத்து கூறுகிறார். நாம் எத்தகைய தன்மை உடையவோமோ அந்த தன்மையில் இருந்தவாறே இறைவனை எப்படி அடையலாம் என்பதற்கான வழியை இறைவன் எடுத்து காட்டுகின்றார், எடுத்து இயம்புகின்றார். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது சரி, இது தவறு என்று சொல்வதற்கு நாம் யார்? இந்த பயிற்சியின் மூலமாகத்தான் அடைய முடியும், அந்த பயிற்சியின் மூலமாக மட்டும்தான் அடைய முடியும் என்று சொல்வதற்கு நாம் யார்? குருமார்களுக்கு எடுத்துரைத்தது இந்த வழியை நீங்கள் பின்பற்றினால் இறைவனை உணர்ந்து கொள்ளலாம், அவருடன் இரண்டர கலந்து விடலாம் என்று
அவர்களுக்கு ஞானாசிரியர்கள் உரைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த வழி வருபவர்களுக்கெல்லாம் அதுவே வழியாக இருக்கும். அதே ஞானாசிரியருக்கு வேறொரு வழியையும் கொடுத்திருப்பார் இறைவன். வேறொரு ஞானாசிரியருக்கு வேறு வழியை காட்டியிருப்பார். அவருக்கு அந்த வழியால் தான் அவர் அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ இந்த இரண்டு வழிகளிலும் முரண்பாடு இருக்கிறதானா? கிடையாது. அவரவர் தன்மைக்கு ஏற்றவாறு அதற்கான வழியை இறைவன் காட்டியிருக்கிறார். அன்பின் வாயிலாக இறைவனை அடையலாம், வாசி யோகத்தின் வழியாக இறைவனை அடையலாம், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த மாதிரி பல படிநிலைகள் இருக்கின்றன. அதன் அடிப்படையாக கொண்டு இறைவனை உணரலாம் அப்படிங்கிறத எடுத்து இறைவன் சொல்லியிருப்பார் அல்லவா? இப்போ அதன் வாயிலாக நாம் அடையலாம். நாம் அதில் சரி தவறு என்று கூறுவதற்கெல்லாம் நாம் ஒரு பொருட்டே அல்ல. தெளிவாக நினைத்து கொள்ளுங்கள். இதில் சரி தவறெல்லாம் எதுவும் கிடையாது. ஒருத்தருக்கு சரியாக தெரிவது இன்னொருவருக்கு தவறாக தெரியும். இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு விஷயத்தை சரி என்று வாதிடுகிறீர்கள் என்றால் அதை தவறென்று வாதிடுவதற்கு மற்றொரு குணமுள்ளவர் அங்கு இருப்பார். அதற்காக அவர் தவறென்று யாராலும் கூற முடியாது. அதற்காக நாம் சரி என்றும் யாராலும் கூற முடியாது. சரி தவறு என்பது அவரவர் பார்வையை பொறுத்தது, அவ்வளவுதான். இந்த இறைவனை வழிபடுகின்றோம் அப்படின்னா இந்த பிறப்பெற நிலை அப்படிங்கிறத நோக்கி தான் எல்லாருமே பயணிக்கின்றோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிறப்பு அறுக்க வேண்டிய ஒரு கடமை அப்படிங்கிறது இறைவனுக்கு உள்ளது. கடமைன்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறோம். அவரை நாடி செல்லக்கூடிய அடியவர்களுடைய பிறப்பை அறுக்கக்கூடிய கடமை யாருக்கு இருக்கிறது? இறைவனுக்கு இருக்கிறது. யாரால் அந்த பிறப்பை அறுக்க முடியும்? இந்த பிறப்பு இழப்பு அப்படிங்கிற சுழற்சியிலிருந்து ஒருத்தரை யாரால் வெளிக்கொண்டு வர முடியும்? யார் ஒருவர் பிறப்பை கொடுத்தாரோ அவரால் தான் இந்த பிறப்பை அறுக்க முடியும். யார் ஒருவர் இந்த பிறப்பையெல்லாம் உயிரினங்களுக்கு கொடுத்தாரோ அவரால் தான் இந்த பணியை செவ்வனே செய்ய முடியும். அப்படி அனைத்து தெய்வங்களுக்கும் தோற்றத்தை கொடுத்த ஒருவர், இந்த மனித குலத்திற்கு தோற்றத்தை கொடுத்த ஒருவர், ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு தோற்றத்தை கொடுத்த ஒருவரால் தான் இந்த பிறப்பை அறுக்க முடியும் என்றால் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் பிறப்பை கொடுத்தது, ஆக்கியது, காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழிலையும் செய்பவர்களுக்கெல்லாம் முதல்வனாக இருக்கின்ற சிவபெருமான் நம் பிறப்பை அறுக்க வல்லவர். நம் பிறப்பை அறுக்க வல்லவர். அப்போ அவரை சரணடைதல் தான் எப்பொழுதுமே ஒரு சரியான பாதையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய ஞானியர்கள் அடிக்கடி எடுத்து கூறியிருக்கிறார்கள். பற்றற்ற நிலையிலே அகப்பற்றும் கூடாது, புறப்பற்றும் கூடாது. அப்படி இந்த இரண்டு பற்றுகளிலிருந்தும் நாம் வெளியே வந்துவிட்டோமே ஆனால் நமக்கு ஒரு தெளிவான நிலையானது கிடைக்கிறது என்றால், எது உண்மை எது பொய் என்பதை உணர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது எனும் பொழுது கண்டிப்பாக அந்த அரும்பெரும் இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த இறைவனை உணர்ந்து கொள்ளும் பொழுது நாம் பிறப்பற்ற நிலையை நோக்கி செல்வதற்கான வழியை அந்த இறைவன் நமக்கு காட்டுகின்றார். சிவபெருமான் நமக்கு காட்டுகின்றார். அடியார் கூட்டத்தில் சேர்ந்துக்குங்கன்னு நம்ம சொல்கிற மாதிரியே அடியார்களை எப்பவும் சிவபெருமானாகவே நினைத்து வணங்க வேண்டும். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம்னா, ஒரு அடியார் மனதை துன்பப்படுத்திடுறோம், சலனப்படுத்திடுறோம், கஷ்டப்படுத்திடுறோன்னா அது இந்த இறைவனைவே சலனப்படுத்தியதற்கு சமமாகும். நம்ம ஒப்பிடக்கூடாது. இருந்தாலும் ஒரு குழந்தை கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு தாய் சும்மா இருக்க மாட்டாங்க. தாய்க்கு எல்லாமே குழந்தைகள் தான், இறைவனுக்கு எல்லாமே குழந்தைகள் தான். இருந்தாலும் ஒரு சின்ன 2-3 குழந்தைங்க இருக்க இடத்துல ஒரு குழந்தை மட்டும் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது மற்ற குழந்தைகள் துன்பப்படுகிறார்கள், மனதளவில் வருந்துகிறார்கள்னா பெற்ற தாய் நம்ம பிள்ளை தானே அப்படின்னு தண்டிக்காமல் விடுறது இல்லை. அந்த குழந்தைக்கு உணர்த்தணும் இல்லையா செய்கிறது தப்புன்னு. அதனால் ஓங்கி ஒரு அடி அடித்து அந்த குழந்தைகளை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதே போல தான் சிவபெருமானுக்கு நாம் அனைவரும் குழந்தைகள் தான். சிவபெருமானை மனதார ஏற்றுக்கொண்டு சதா அவருடைய நினைவிலே இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் எப்பொழுதுமே ஒரு ஆனந்த நிலையிலே இருப்பார்கள். இன்சொல் பேசுபவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதுமே சிவ சிந்தனையிலே இருப்பார்கள். அப்படிப்பட்ட அடியாரை யாரேனும் துன்பப்படுத்துகிறார்கள், துன்பப்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் இறைவன் மீது பற்று அதிகமாகும். அது வேற விஷயம். இருந்தாலும் அந்த மனதிலே ஒரு பாதிப்பு வருகிறது, அந்த உடலுக்கு ஒரு பாதிப்பு வருகிறது. அப்படிங்கும் போது உள்ளம் பெருங்கோவில் அல்லவா, இறைவன் வசிக்கின்ற கோவில் அந்த உடல் ஆகிறது.
அப்போ அந்த உடலுக்கோ அல்லது அந்த உள்ளத்திற்கோ பாதிப்பு வருகிறது அப்படிங்கும்போது அதை காக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் யாருன்னா சிவபெருமானா அங்கே இருப்பார். சிவபெருமான் அந்த உடலையும் உள்ளத்தையும் காக்கக்கூடிய பொறுப்பிலே அந்த நேரத்தில் இருக்கக்கூடியவராக இருப்பார். அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குழந்தை அடிச்சுக்கிட்டே இருக்குது, இன்னொரு குழந்தை அழுதுகிட்டே இருக்கும்போது அடிக்கிற குழந்தையை திருத்துவது அல்லது அவருக்கு புரிய வைப்பது அப்படிங்கிறது இறைவனின் கடமையாகிறது. அந்த நேரத்திலே தான் சில அடிகள் விழுகின்றன. நாம் யாருடைய மனதையாவது புண்படுத்தும் பொழுது, அடியார்கள் அப்படின்னு கிடையாது, யாருடைய மனதையும் நாம் புண்படுத்தக்கூடாது. அதிலும் குறிப்பாக சிவனடியார்களின் மனதை புண்படுத்தக்கூடாது. அப்படி புண்படுத்தினால் இறைவன் அதை நமக்கு புரிய வைப்பதற்காக சில திருவிளையாடல்களை நடத்தி விடுவார். அதனால தான் சொல்கிறது, யார் மனதையும் புண்படுத்துகிற மாதிரி நடந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. இந்த ஏச்சு பேச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குமாப்பா. சிவபக்தியிலே செல்பவர்களுக்கு அது ஒன்று எப்பொழுதுமே குறையாமல் இருந்து கொண்டு இருக்கும். விபூதியை தரித்து கொள்தல் அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமல்ல. இன்றைய காலகட்டத்திலே எவ்வளவு பேச்சுகள் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலே வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சோன்னா நமக்கே தெரியும் அல்லவா. நிறைய பேசி இருப்பார்கள், நாமும் நிறைய கேட்டிருப்போம். ஆனால் இன்று அதுபோல் யாரேனும் பேசினால் நம் மனதிற்கு வலிக்கிறதா, அதை நம் மனமானது ஏற்றுக்கொள்கிறதானா கொஞ்சம் கூட கிடையாது. யாரோ எப்படி வேணாலும் பேசிட்டு போங்க, யாரோ எப்படி வேணாலும் பேசிட்டு போங்க. என் உள்ள தூய்மை, என் மன தூய்மை, என்னுடைய பக்குவம், நான் இறைவனை தேடுகின்றேன், இறைவனை நாடிச் செல்கின்றேன். அப்படிங்கும்போது அந்த ஒரு பயணத்திலே கண்டிப்பாக இந்த ருத்ராட்சமும் விபூதியும் எனக்கு தேவைப்படுகிறது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு நிலையை எட்டும் வரையிலும் அது நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அது ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து நம்மை பக்குவப்படுத்தி கூட்டி செல்லும் என்றால் அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்படிப்பட்ட விஷயத்தை நாம் தவிர்க்கக்கூடாது. பேச்சுகளும் ஏச்சுகளும் இருந்தாலும் நாம் தவிர்க்காமல் அதனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இறைவனுடைய அருட்பெரும் கருணையானது நமக்கு கிடைக்கும். அருட்பெரும் கருணை கிடைத்துவிட்டால் தனிப்பெரும் கருணையும் கிடைக்கும். அதனாலே சிவபெருமானை சரணடையுங்கள். பிறப்பில்லாதவர், இறப்பில்லாதவர், குணமில்லாதவர், இந்த மாதிரி பல குணங்களை அவருக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் இல்லை 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனால் அப்போ அவருக்கு என்ன தான் இருக்கும்? படைத்தவனுக்கு ஏதையா குணம்? அவர்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று, அன்பு மட்டும்தான். ஒன்றே ஒன்று இருக்குன்னா அது அன்பு மட்டும்தான். அப்போ அன்பால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியுமா? அன்பாலும் இறைவனை அடையலாம், இறைவனை உணரலாம்.